என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 34வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில், தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். தீமை என்ன செய்யும்? துன்மார்க்கனை கொன்று போடும். அது மாத்திரமல்ல, நீதிமானை பகைக்கிறவர்கள் என்னவாய் மாற்றப்படுவார்கள்? அவர்கள் குற்றவாளிகளாய் அவர்கள் நிற்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு கர்த்தரை பின்பற்றி போகிற அருமையான மகனே மகளே, உனக்கு விரோதமாய் பலர் போராடி கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார், நீதிமானை பகைக்கிறவர்கள் முடிவில் அவர்களே குற்றவாளிகள் என்ற நிலைக்கு நேராய் தள்ளப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உங்களுக்கு விரோதமாக பல சதி திட்டங்களை செய்யலாம், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை தப்புவிப்பார். அது மாத்திரமல்ல, நீதிமானாகிய உங்களை பகைக்கிற அவர்கள் முடிவில் குற்றவாளிகளாய் நிறுத்தப்படுவார்கள். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எஸ்தரின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நீதிமானாகிய மொர்தெகாயை பகைத்த ஆமான் என்கிற துஷ்ட மனுஷன் முடிவில் குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டு தூக்கு மரத்திலே தூக்கி போடப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். அருமையான மகனே, அருமையான மகளே, உனக்கு விரோதமாய் துன்மார்க்கர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களா? அதை குறித்து கவலை வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏன்னா தீமை துன்மார்க்கர்களை கொன்று போடும். அது மாத்திரமல்ல, நீதிமான்களை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாய் நிறுத்தப்படுவார்கள். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடுகிறவர். அது மாத்திரமல்ல, நமக்காக ஜெயத்தை பெற்றுத்தருகிறவர். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்து மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.